எதுக்காக அதை அனாவசியமா புரட்டிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில நான் குறுக்கு சிவரா இருக்க விரும்பல. நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே இருக்கலாம். உன் அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. ஆனா என் சம்மதம் கண்டிப்பா தேவைப்படும். எதுக்கு? சட்டப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால. புருஷனோட உள்ளத்துக்கும் உடலுக்கும் பசியை வைக்காத மனைவிதான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க. நான் உங்க பசிய போக்க துணிஞ்சிட்டேன். 2 பேருமே மௌன நாடகத்துல மனசுக்குள்ளவே அழறதை விட வெளிப்படை அழுதுட்டா துக்கம் குறையும் இல்லையா? இந்தாங்க என் முடிவு. ஆனந்த விலாசம் திரு சத்யனின் மனைவியாகிய நான் என் சுய நினைவுடன் எழுதியது. இல்வாழ்க்கையில் ஈடுபட என் உடல்நிலை சரியில்லை. என்னால் அவரை மகிழ்விக்க முடியாததால் அவர் விருப்பப்படி யாரை வேண்டுமானாலும் மறுமணம் செய்து கொள்ள நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அவர் நலம் நாடும் வாணி. எனக்கு தாலி கட்டினத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. அப்படியா? ஆமாம்மா, கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன். அவங்க 2 பேரும் ஒத்துமையா இல்லம்மா. நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையா இருக்கும். என் முன்னாடி அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. அந்த பொண்ணு முகத்திலையும் எந்த மாற்றத்தையும் காணுமே. நீங்க வேதனைப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மனசை கட்டுப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு விஷயம் வந்த அன்னைக்கே நான் ஜாடையா சொன்னேன். நீங்க தான் புரிஞ்சுக்கல. ராத்திரில இந்நேரம் வரைக்கும் சுத்துற அளவுக்கு அப்படி என்ன வேலை உனக்கு? சொந்த விஷயம். என்ன சொன்ன? சொந்த விஷயமா? ஏண்டா உங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்கிற நினைப்பு இருக்கா உனக்கு? இல்ல, வாணியை கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு அந்த நினைப்பு போயிடுச்சு. சத்யா, சத்திய சோதனையை படிச்சு கடைப்பிடிக்கிற அம்மா, அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் அன்பு தெய்வமா இருக்கிற அம்மா, நான் சொன்ன செயல மத்தவங்க சந்தோஷத்துக்கு தான் நினைக்கிறம்மா. தனக்கு பேரும் புகழும் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம வழி தவற பொண்ணுக்கு கணவனாக்குன அதிர்ச்சியை விட இப்ப கண்ணத்தில் அறிஞ்சது வலிக்கலம்மா. ஆனா நான் என் மனசாட்சிக்கு சமாதானம் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. ஊர் உலகத்துல பிள்ளைங்க தாய்கிட்ட எனக்கு படிச்ச அழகான பணக்கார மனைவி வேணும்னு தான் கேட்பான். ஆனா எந்த புள்ளமா வாணி மாதிரி தவறி போன பொண்ணு எனக்கு மனைவியா வரணும்னு கேட்பான். நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ண? என்ன எதுக்காக ஏமாத்திட்டீங்க? நான் செஞ்சது தவறுதாப்பா, தவறுதான். ஆனா உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பத்தை நான் தவறு செஞ்சேன். அதுக்காக காலமெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு வாழ்வு தரணும்னு நினைச்சேப்பா. நீயே அவளை விரும்பறதா சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க துடிச்சேன். உண்மை தெரியாத நிலையில அவ வாழ்க்கை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீ அதை கேட்க தயாரா இல்லை. மலரோட மனம்தான் முக்கியம். மலர் மலர்ந்த செடியோ செடி விளைந்த மண்ணோ முக்கியம். நான் தான் சொன்னேன். பூஜைக்கு வந்த மலர் செடியில இருந்து வந்த புத்தம் புதிய மலரும் தான் நினைப்போமே தவிர பரத்து மேல இருந்த மலரும் நினைப்போமா? இதையே சொல்லி சொல்லி என்ன கொல்லாதுப்பா. தவறுன்னு தான் ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்புன்னு சொல்லிட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு, கோட்டை எதுக்கு? அம்மா, பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? சிசு ஹத்தி. பெத்த பிள்ளையை கொல்லாம கொளுத்த உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறப்பா. உங்க சந்தோஷத்துக்காக வாணி அந்த வீட்டுல இருக்க நான் சம்மதிச்ச மாதிரி ஏன் சந்தோஷத்துக்காக நான் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிக்கணும். இன்னொரு தாரமா? கண்ணா இது என்ன கொடுமை? நீங்க கும்பிடுற அந்த கண்ணனுக்கு கூட 2 தாரம் தாமா. மரப்பறவுல நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டாலும் சரி, வெறுத்தாலும் சரி, வாணி இதுக்கு எப்பவோ சம்மதம் கொடுத்தாச்சு. வாணி சம்மதிச்சாளா? அவளா சம்மதிச்சாளா? நீ சம்மதிக்க வச்சியா? அம்மா, நானே தான் சம்மதிச்சேன். வாணி, கல்யாணம் ஆன பிறகு ஒரு பிள்ளையோட சுகதுக்கத்துல தாயை விட பெண்டாட்டிக்கு தான் அதிக உரிமை உண்டு.
என் கணவரை சந்தோஷமா வாழ வைக்கிறது ஏன் கடமை. அவர் விருப்பப்படி இன்னொரு கல்யாணம் செய்துக்கிறதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படின்னா உங்கதே என்னைக்கு இந்த வீட்டு வேலைக்காரியாவே இருப்பேம்மா. கேட்டேடா, இப்படிப்பட்ட பொண்ணுக்கா உன் உள்ளத்துல இடம் இல்லைங்கிற. பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற பொண்ணு பொண்டாட்டே இருக்க தகுதி இல்லடா. நான் செஞ்ச குத்தத்துக்கு அவளை தண்டிக்காது. அம்மா, உங்களை எதிர்த்து பேசுறதா நினைக்காதீங்க. நான் உயிரோடு இருக்கணும்னா அவர் சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. அம்மா அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. ஆண்டவன் நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவாம்மா. கடமை நிச்சய பலர்களை ஏன் தலைமையில போடுன்னு அந்த பொண்ணு கிட்ட நான் சொன்னேன். இப்ப அவ கண்ணு தொடக்க எனக்கு வழி தெரியலையே. கண்ணா, நான் மனசால கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது இல்லையே. என்னையே இப்படி சோதிக்கிறேன். கீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஓ நாகிட்டா, என்ன விஷயம் சொல்லு சத்தி. ரொம்ப பசியோட சாப்பிட உட்கார்றோம். போகாத ஊருக்கு நீ வழி சொல்லிட்டு இருக்க. நான் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாவே சொல்றேன். கீதா, நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்தை இப்படி சுலபமா ஒதுக்கி தள்ளிட்டேனேன்னு பாக்குறியா? ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொருத்தையும் கல்யாணம் செய்து கூடாதுன்னு சட்டம் இருக்கு. விவாகரத்து செய்துக்கிறதுக்கு வாணி சம்மதம் கொடுத்துட்டா. இது அவசரப்பட்டு செய்யற காரியம் இல்ல சத்தி. அட்வைஸ் பண்றதை விட்டுடு. ஆன்சர் மை பாயிண்ட். உனக்கு என்ன கல்யாணம் செய்துக்க இஷ்டம் இருக்கா இல்லையா? அப்படியா? சப்போஸ் நான் இல்லைன்னு சொல்றேன்னு வெச்சுக்க, நீ என்ன செய்வே? நிச்சயமா இனிமேல் சன்னியாசியா இருக்க மாட்டேன். வந்தவளை வாழ வைக்க போறது இல்லைன்னு திண்ணமா தீர்மானிச்சுட்டேன். என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண நான் தயாரா இல்லை. அப்ப நானே தியாகம் பண்ணிடுறேன். அப்படின்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். That's fine. அம்மா, நீ எங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இனிமே நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வர வேண்டாம்னு சொல்றீங்க, உங்க பிள்ளை வர சொல்றாரே, அவன் ஏண்டி உன்ன வர சொல்றான்? குடும்பம் நடத்துறது தான். கீதா, உங்க பிள்ளை என்கிட்ட வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டாரு. அப்படியா கேட்ட அயோக்கிய பையன்? கைக்கு மீறி போனதுக்கு அப்புறம் கத்துறதுல அர்த்தம் இல்லம்மா. அதுக்கு நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அடி பாவி, அவனுக்கு சம்மதம் கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு போலான்னு வந்திருக்கியா? ஏண்டி, எங்க வீட்டு சொத்தை எப்படியாவது அபகரிக்கலான்னு நீயும் உங்க அம்மாவும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்றீங்களா? அம்மா, உங்க சொத்துக்கு ஒருவேளை எங்க அம்மா ஆசைப்படலாம். ஆனா நிச்சயமா எனக்கு அந்த எண்ணம் கிடையாதும்மா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு அந்த இடத்தை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற கேவலமான எண்ணம் எனக்கு எப்போதும் இல்லம்மா. போயிட்டா பெருசா தத்துவம் பேச வந்துட்டேன். நீதான் மாறி மாறி என் புள்ள மனச மயக்கிட்டியடி. உங்க பிள்ளை வேணும்னா கோவலனா இருக்க ஆசைப்படலாம். ஆனா நான் நிச்சயமா மாதவியா இருக்க மாட்டேன். போது நீ இங்க நாடகம் ஆண்டது. போயிங்கிருந்து போயிடுறேம்மா. சொல்ல வந்தது சொல்லிட்டு போயிடுறேன். இன்னும் என்னோட இருக்கு சொல்றதுக்கு? இருக்கே, நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் வேற எவளையாவது கல்யாணம் செய்துக்கிற தீர்மானத்துல இருந்தார் உங்க பிள்ளை. அவர்கிட்ட நானே சம்மதம் கொடுக்கறாப்புல சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்துடுங்க, வந்தவளை வாழ வைங்கன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டேன். மம்மி மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. மார்க்கெட்டுக்கா? ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா விசேஷம்? விருந்தாளி வந்திருக்குல்ல. யாரு? பாரு. ஹாய் மாமா. கீதா, வாமா. எப்போ வந்தீங்க? இப்பதாமா கொஞ்ச நேரம் ஆகுது. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? நல்ல சௌக்கியமா இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் கீதா. உன்னுடைய கல்யாண விஷயம் பூரா அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா உனக்கும் ஒரு மூக்குனாங்கயிறு போறதா ஏற்பாடு பண்ணியாச்சு. உங்க தங்கச்சி பிடிச்சாலும் பிடிச்சா புளியும் கொம்பா பிடிச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர போற பார்வதியம்மா ஊர்லயே பெரிய புள்ளி. அப்படியா? வெரி குட் வெரி குட். அதுல பாருங்க மாப்பிள்ள,
பார்வதி அம்மா வீட்டு பொட்டி சாவி இவ கைக்கு வரவங்க சபலம் வந்துருச்சு. விடுவாளா? மாப்பிள்ளை செட்டப்பட்டு மாப்பிள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க நானும் பாக்குறேன். என் தங்கச்சியை பத்தி பாராட்டி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றீங்களா? ஆமா, பாராட்டிட்டாலும் போதும் போதும் நிறுத்துங்க. மாமா, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எங்க 2 பேருக்கு முன்னாடிதான் இவங்க கீரியம் பாம்பு மாதிரி நடந்துக்குவாங்க. சமையல் கட்டுக்கு போயிட்டு ஸ்பெஷல் ஐட்டம் பூரா ஓ அப்படியா? அதான் மாப்பிள்ள இன்னும் ஒரு சைஸாவே இருக்காரு. கிண்டல் பண்ணக்கூடாது தெரியுமில. அம்மா கீதா, உன் மாப்பிள்ளை எப்ப எனக்கு காட்ட போற? போட்டோ இருக்கு மாமா, கொண்டு வந்து அப்படியா? கொண்டாமா பாப்போம். இவர்தான் மாமா. பொருத்தமான ஜோடின்னு உடனே சொல்ல தோணுமே. ஆமாமா, நல்ல பொருத்தமான ஜோடிதான். கீதா, பக்கத்தில் நிக்கிறாங்களே இந்த அம்மா யாரு? அவரோட அம்மா. இந்த அம்மாவோட பையன் தான் மாப்பிள்ளையா? ஏன் மாமா, இவங்களும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியலையா? நீங்க நீங்க நானே தான். வாங்கய்யா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அப்படியா? இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? நேத்துதான் வந்தேன். என் தங்கச்சி மகளுக்கு நிச்சயதார்த்தம் கடிதம் வந்துச்சு. இங்க வந்து பார்த்த பிறகுதான் மாப்பிள்ளையோட அம்மா நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டேன். கீதாவோட மாமாவா நீங்க? ஆமாம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. உள்ள வாங்க ஐயா, வாங்க. இல்லங்க, எல்லாரும் பேசாம இருக்கீங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆமாங்க, நேரம் நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, மாப்பிள்ளை மட்டும் தனியா வந்திருக்காரு. மாப்பிள்ளை விட்டார் யாரையும் காணுமே. கல்யாணத்துக்கு தேவைப்படுறவரு மாப்பிள்ளை. அவரே இங்க இருக்கும்போது மத்தவங்க வந்தா என்ன, வராட்டி என்ன? அப்போ இந்த கல்யாணம் மாப்பிள்ளை விட்டார் சம்மதம் இல்லாம நடக்குதுன்னு சொல்லுங்க. எப்படிங்க சம்மதிப்பாங்க? மாப்பிள்ளைக்கு தான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. தம்பி, உங்களுக்கு நிச்சயதாம்பரம்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருக்கலாமா? உங்க வீட்டு உற்பத்தின்னு வளர்ந்தவன் உங்க குடும்பத்துக்கே துரோகம் செய்யலாமா? நீங்க 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தம்பி. என்ன 2ஆம் தரமா? ஆமாங்க. தம்பி, என்ன அடிங்க சொல்லுங்க. எல்லாத்துலயும் நீங்க உண்மை சொல்லுவீங்க. இதுலயும் சொல்லிடுறேன், இவர் முதல் சம்சாரம் மகாலட்சுமி மாதிரி வீட்டுல இருக்காம. பேரு கூட வாணி இல்ல. வாய மூடுங்க. அவங்க 2 பேரும் ஒத்து வரல, அதனால அவரை வேலைக்கு வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது என்ன தப்பு? அத நீங்க சொல்லப்படாது, தாலி கட்டினவ சொல்லணும். நானே சொல்றேன். நீங்க வந்த நம்ம வீட்டுக்கு புதுசா வரப்போற மருமகளை வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். கீதா, இது அவர் குடும்பத்தோட பரம்பரை சொத்து. அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இது சொந்தம். அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்கிறேன். கட்டின மனைவி உயிரோடு இருக்கும்போது அது எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்க முடியும்? என் உடல்நிலை சரியில்லை. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டேன். இவதான் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் என்ன, இத பத்தி பேச யாரு இருக்கா? நான் இருக்கேன். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்டா. வராம எப்படி இருக்க? ஓஹோ, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவளை என்ன செய்ய போறேன்? அவ எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல, அனாதை என்ன சொல்லிருக்கேன். வராம எப்படி இருக்க? ஓஹோ, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவளை என்ன செய்ய போறேன்? அவ எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல, அனாதை என்ன சொல்லிருக்கேன். இதையும் மறைச்சு பேசி புண்ணியம் இல்ல. இப்ப நான் உண்மையை உடைக்கத்தான் போறேன். அவை நிலையத்தில் வந்தவன் திரும்பி அங்கேயேதான் போகணும். எல்லாருக்கும் முன்னால அவளை தலைக்குலிய வச்சுட்டேன். இப்ப அவளுக்கு திருப்தி தானே? உண்மை சுடுதாம்மா. ஆமாண்டா, உண்மைதான்டா அவளை சுட்டுச்சு. உனக்கு உண்மைதான் பிடிக்குன்னு நினைச்சு நீ அவளை தொடறதுக்கு முன்னாடி அவளை பத்தின உண்மை எல்லாம் அவங்கிட்ட சொல்லிருக்காளே, அதுதான்டா அவளை சுட்டுச்சு. ஏமா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன அவ கூட வாழ்க்கை நடத்த முடியும்? பொய்யுங்கிற போர்வையை கழிச்சுட்டா ஊர் உலகத்துல பல பேருடைய உண்மை நிர்வாணமா நிற்கும். அந்த தரங்கட்டோட காப்பாத்துறதுக்காக ஏன் ஊர் உலகத்தான் இருக்கிறீங்க? ஊர் உலகம் வேண்டாம், உன் வீட்டு உண்மையை சொல்லட்டுமா? என்னம்மா பயமுறுத்துறீங்க? அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். சொல்றேன்டா,
சொல்லணுங்கிற முடிவோட வந்தவ சொல்லாம போயிடுவேனா? வாணி கெட்டு போனவனு குத்தம் சுமத்தனியே, அந்த பேக பொண்ணு மட்டும் இல்லடா, உன்னை பெத்தவளும் கெட்டு போனவதான். கேட்டா உண்மை சுடுதா? அம்மா, அவளை எப்படியாவது வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. இத்தனை நாள் நான் வாழ்ந்தது போய் இப்ப சொன்னதில்லை. அந்த அபல பெண் வாணி போலவே சந்தர்ப்பவசத்தாலே கெடுக்கப்பட்டவள் தான் நான். ராமராமா, ராமராமா, இப்படி ஒரு தாய் சொல்றதை எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? நிச்சயதாமூலத்தோட நிப்பாட்டிடுறோம். அதுக்காக தகாத வார்த்தைகள் பேசாதீங்க. இது ஆண்டவனுக்கே இருக்காதுமா. ஆண்டவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறது எவ்வளவு மெய். நான் சொன்னதெல்லாம் ருஜுப்படுத்த இங்க ஒரு சாட்சியை அனுப்பிச்சு வச்சுட்டார் பாத்தீங்களா? என்ன, நான் யாருன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்பு செய்தேன்னு என்ன கைது செய்த போலீஸ் அதிகாரியே அவர்தானே. ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்களேன். எங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமா, உண்மைதான். என்னண்ணே, நீங்களும் அவங்க கூட தாழ போடுறீங்க? தங்கச்சியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது ஒரு சந்தோஷமா? நான் போலீஸ் ஆபீசர், போய் சொல்ல மாட்டேன். ஏன் எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? நடத்துங்க, நடத்துங்க நிச்சயதார்த்தத்தை. வாணி எங்க? வாணி, வாணி. இது அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏதோ அபய நிலையமா உங்க போறன்னு சொல்லுங்க. அபய நிலையத்துக்கா? அம்மா வாங்கம்மா, அங்கேயே போய் குழந்தை அழைச்சிட்டு வந்துடலாம். இனிமே நான் போய் பிரயோஜனம் இல்லை ஆறுமுகம். இன்னமே இங்க இருக்கிறதுல எந்த மரியாதையும் இல்ல. வேற யாருமே தேவையில்லை. நாளை வெத்தலை பார்த்து மாத்திக்கிறேன். இல்லைங்க சத்தி, உன் தாய் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் செய்துக்கு நான் தயாரா இல்லை. ஏன் கத்துற? சத்தமா பேசிட்ட உண்மை மறைஞ்சு போயிடாது. தம்பி தம்பி, சரி, அந்த அம்மா 1000 கெட்டவங்களாவே இருக்கட்டும், அதுக்கு அந்த பையன் என்ன செய்வான்? அவனை எடுத்து பேசிட்டியே. அம்மா, நான் அப்படி பேசலன்னா சத்தி இங்க இருந்து போயிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணோட கல்லறை மேல இன்னொரு பொண்ணுக்கு மனமேடை அமையக்கூடாது. தம்பி தம்பி, கீதா உங்களை கேவலப்படுத்திட்டாங்கிற ஆத்திரத்துல நீங்க கோபமா போறீங்க. இந்த மாதிரி எத்தனை பேருடைய கேவலமான பேச்சுக்களை அம்மா தாயிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இவன் யாரா இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? தம்பி, உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 4 வார்த்தை சொல்லலாம்னு வந்தேன். வாணியை உங்களுக்கு பிடிச்சதுனால தானே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த பொண்ணு மௌனமா இருந்திருந்தா பொய்யான போலி வாழ்க்கை நடத்தி இருந்திருக்கலாம். ஆனா அவ உண்மையை சொல்ல போய் இப்ப ஒதுங்கி நிக்கிறா. அதுக்கு பொறுப்பு நான் இல்ல சார், என்ன பெத்த தாய். ஏன் சார், உங்களையே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எந்த ஒரு தாயாவது தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்களா சார்? நீங்க என்ன பார்த்து கேட்ட இதே கேள்வியைத்தான் நானும் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். உங்க மகன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறானேன்னு வேதனைப்படுறீங்களே, அதுல என்னம்பா தப்பு? நீங்களே வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணத்தான் உங்க மகனுக்கு கட்டி வைக்கணுமா? ஐயா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பட்ட வேதனைக்கெல்லாம் பிராயச்சித்தமாதான் அபய நிலையங்களுக்கும் அனாதை விடுதிகளுக்கும் என்னால் ஆன உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்விழந்த பெண்களுக்கு வாழ்வளிக்கணும்னு வருஷா வருஷம் மேடையில பேசுறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை உங்க மகனுக்கு கட்டி கொடுக்க முடியுமான்னு 4 பெண்கள் சேர்ந்து என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதிலா தான் வாணியை ஏன் மருமகளாக்கிக்கிட்டேன். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க. அம்மா, புது மேடையில பேசுற எல்லாத்தையுமே நடைமுறையில கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. நான் அப்படி முடிவெடுத்ததுல தப்பே இல்லைங்க. காரணம், வாழ்க்கையில நானும் நிர்பந்தமா களங்கப்படுத்தப்பட்டவதானே. நான் எத்தனை வேதனைகள் அனுபவிச்சேன், அதே மாதிரி தானே அந்த பொண்ணு அனுபவிச்சிருப்பா. வாழ்க்கையில பொலிவிழந்து போனவளுக்கு புது வாழ்வு கொடுக்கணும்னு நான் அந்தரங்க சுத்தியா நினைச்சேன். உங்க கழிவிறக்கம் இப்ப தலையிறக்கத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சேம்மா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க எத்தனை சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்களே உங்க மகனை ஒரு தர்ம சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அம்மா. மத்தவங்க கண்ணீர் பார்த்தே மனசுடைஞ்சு போறவனா பெத்த பிள்ளைக்கா தப்பு செய்ய துணுவே? ஆண்டவனையே பார்த்துதான் அந்த பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அவனுடைய கருவியாதான் நாம செயல்படுறோம்னு நான் ஆத்மார்த்தமா நினைச்சேன்.
என் குடும்ப விலைக்கேத்தி வைக்க தகுதி படைச்ச பொண்ணா பாணி இருந்ததுனாலதான் அவளை என் மகனுக்கு கட்டி வச்சேன். என் கனவை நிர்மூலமாக்கி என் லட்சியத்தை அலட்சியப்படுத்தி அவளை மறுபடியும் அபய நிலையத்துக்கு துரத்திட்டா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. கெட்ட எண்ணத்தோடைய அவங்க அப்படி செஞ்சாங்க. மகாத்மா காந்தியும் மகாகவி பாரதியும் சொன்ன தத்துவத்தை வேத வாக்கா நினைச்சு நடத்தி காட்டினாங்களே, அது தப்பா? சமுதாய கொடுமைக்கு ஆளான பெண்கள் சாக்கடைக்குத்தான் போகணுங்கிற சம்பிரதாயத்தை உடைச்சு எறிஞ்சாங்களே, அது தப்பா? அவங்களுக்கு ஆண்டாண்டு காலமா பெண்ணினத்தை பழி வாங்கிட்டே இருக்கும், அந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் பலி ஆகிட்டே இருக்கணுங்கிற காட்டு மிராண்டித்தனத்துக்கு கசையடி கொடுத்தாங்களே, அது தப்பா? எது தப்பு? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, எது தப்பு? போதும் சார், போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னோட போலி கௌரவத்தை நீங்க பொடி பொடியாக்கிட்டீங்க. என்னோட வரட்டு தத்துவங்களுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். தம்பி, உலகத்திலேயே பணம் கொடுத்து பெற முடியாத ஒரே பொருள் அம்மா தான். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மாவை எந்த காரணத்தை கொண்டு நீங்க இழந்துடக்கூடாது. போங்க தம்பி, போங்க. அம்மா, கருவிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் தவறா நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் கதவு தரங்கம்மா. நான் சொல்றது கேளுங்க, கதவு தரங்க. மாட்டேன். அவை நிலையத்துக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிற வாணியை கூட்டிக்கிட்டு வந்தாதான் நான் இந்த கதவை தடுப்பேன். அம்மா, என்ன நீ மதிக்கிறதா இருந்தா அந்த பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வா. போ, போ. ஆல்ரைட், நான் இப்போ போய் கூட்டிட்டு வரேன். வாணி, நில்லு. வா, வீட்டுக்கு போகலாம். இல்லைங்க, என்னை என் வழியில போக விட்டுடுங்க. உன் புருஷனா கூப்பிடுறேன். வா, வீட்டுக்கு போகலாம். என்ன மன்னிச்சிடுங்க. வாணி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்போ உன்னை அழைச்சிட்டு போகலனா அம்மா என் முகத்தை முழிக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் வா, போகலாம். அம்மா, நான் வாணி அழைச்சிட்டு வந்திருக்கேம்மா. உங்க விருப்பப்படி அவளை நான் மனசார மனைவியா ஏத்துக்கிறேம்மா. மனசார மனைவியா ஏத்துக்கிறேன். அம்மா,